ஆடி 18க்கு வடை சுடலாம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வடையிலேயே ரொம்ப ஃபேவரைட்ன்றது வந்து உளுந்த வடை தான் பிடிக்கும். எனக்கு அந்த பருப்பு வடைலாம் அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ, அதனால் கடையில் செய்கிற மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் போட்டு செஞ்சோம். ஸோ, சிலருக்கு வந்து மிளகு முழுசா போடுறது பிடிக்கும். நான் வந்து ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்ச ஹோம்மேட் பெப்பர் மசாலா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணி சால்ட் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த ஹோம்மேட் பெப்பர் மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ, இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா போயிட்டு பாருங்கள். வீட்லேயே இப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அது ரொம்ப நாள் கெட்டும் போகாது. அதே மாதிரி நம்ம எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்க்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ், வெஜ் எல்லாத்துக்குமே. வடை குட்டி சைஸில் போட்டால் அதிகமாக வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ்லேயே போட்டிருந்தோம். யூஸ்வலாக ஆடி 18க்கு எல்லாருமே வடை, பாயாசம் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ, இந்த ஆடி 18க்கு உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ்வலாக வடைக்கு வந்து கிளாசிக் காம்போ எல்லாம் டீ கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால் இந்த வாட்டி எப்படி ட்ரை பண்ணலாம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட டீ போட்டு அது கூட இந்த வடை வச்சு சாப்பிட்டோம்.